திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க வழியில் ஹைவேல சரியான டிராஃபிக்கு. சரி ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல், அதனால் லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்மளும் கார்லேயே உட்காந்துட்டோம். இறங்கி வந்து என்ன சார்னு விசாரித்தோம்னா அப்புறம் சொல்கிறாங்க கவர்னரு கொடைக்கானல்லேருந்து கொடை ரோடு வழியாக போகிறாரு, அதனால் மெயினான ஹைவேவே லாக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து திண்டுக்கல் வழியாக மதுரை போகிற மெயின் ஹைவே. இது எப்போயுமே பிஸியாக இருக்கும். இதுவும் இந்த டைம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் அதிகமாக வண்டி போயிட்டுருக்க டைம். கிட்டத்தட்ட 1 ஹவராக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வண்டி ஓப்பனே பண்ணல. சரி நம்மளும் ஏதோ சைரன் சவுண்டு வருது என்னன்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு ஒரு 200 மீட்ரு நடந்து போய் பார்த்தா அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேறு லாக் ஆகி நிற்கிது. அந்த ஆம்புலன்ஸை ரொம்ப நேரம் சிரமப்பட்டு தான் ஒரு வண்டியாக ஒதுக்கி பிளாட்பாரத்தை விட்டு ஹைவே ரோடை விட்டு லெஃப்ட் சைடு கீழே இறக்கி தான் அவரும் ரிஸ்க் எடுத்து வண்டி எடுத்து வெளியே போயிட்டார். ஆனாலும் நமக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ வரைக்கும் நம்ம காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கவர்னர் அர்ஜென்ட்டு போகிறாருன்னா ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் கூட போகலாம். ஏன் இப்படி மெயினில் நம்மளோட மக்களாக காரில் போகலாம், ஏன் இப்படி லாக் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஹைவேல எவ்வளோ முக்கியமாக அர்ஜென்ட்டுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ பஸ்ஸு, காரு, வேனு, ஆம்புலன்ஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் நிற்கிது. கிட்டத்தட்ட ட்ரக்கு, அந்த கொரியர் சர்வீஸ்லாம் டைமிங்க்கு போகிறது. இதில் 1 ஹவர் லேட் ஆகிடுச்சுன்னா அவரும் அர்ஜெண்ட்டாக 1 ஹவர் விரட்டி போகணும். இந்த லாரியெல்லாம் வந்து அவங்க டைமிங்க்கு போகணுன்றக்காண்டி கண்டெய்னர்லாம் திரும்பவும் விரட்டுவாங்க. திரும்ப ஸ்பீடாக தான் போகணும். என்ன போனாலும் அவங்க டைமிங் போக முடியாது. நம்ம ஹைவே யூஸ் பண்ணுறதே டைமிங் சேவ் பண்ணுறதுக்கும் சீக்கிரம் போகிறதுக்கு தான். இந்த மெயினான ஹைவே இப்படி பண்ண இந்த ஆம்புலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரும், ஆனால் நல்ல டிரைவர் ரிஸ்க் எடுத்து வெளியில் எடுத்து தான் போயிட்டுருக்காரு. அம்மைய நாயக்கனூர்ன்ற ஊர் பெண்டுக்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே லாக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நிற்கும். ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்மளால் போக